இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். வணக்கம் நண்பர்களே. கத்திரிக்காய் பற்றிய சில உண்மைகளையும் அரிய தகவல்களையும் காண்போம் வாருங்கள். மனிதனின் ஆரோக்கியமான வாழ்விற்கு காய்கறிகளும் பழங்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. காய்கறி வகையைச் சேர்ந்த கத்திரிக்காய் தக்காளிக்கு நிகரான சத்துக்களை கொண்டுள்ளது என்பது சில பேருக்கு தெரியாததால் அதை சாப்பிடாமல் ஒதுக்கி வைக்கின்றனர். நீங்கள் நினைக்காத அளவுக்கு இந்த கத்திரிக்காயில் சிறந்த மருத்துவ குணங்கள் ஏராளமாய் உள்ளது. நீல நிறமுள்ள பிஞ்சு கத்திரிக்காய் உடலுக்கு நல்ல வளத்தையும் சத்துக்களையும் தருகிறது. நீர்ச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், பாஸ்பரஸ், கால்சியம், விட்டமின்கள் A, C, B1, B2 போன்ற சத்துக்கள் கத்திரிக்காயில் நிறைந்து காணப்படுகிறது. மேலும் தக்காளியை போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புக்கள் போன்றவை நிரம்பி உள்ளன. மருத்துவ பயன்கள். நாக்கில் ஏற்படும் அலர்ஜியை போக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது கத்திரிக்காய். வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல் மற்றும் உடல் பருமன் போன்ற நோய்களை குணமாக்குவதில் கத்திரிக்காய் முக்கிய பங்காற்றுகிறது. கண் பார்வை திறனை அதிகரிக்க செய்கிறது. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கத்திரிக்காய். பெருங்குடல் புற்றுநோயில் இருந்து பாதுகாக்கும், நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் வல்லமையை பெற்றது கத்திரிக்காய். குறிப்பு: கத்திரிக்காய் உடலுக்கு சூடு தரும் காய்கறி வகையை சார்ந்தது. எனவே உடம்பில் சொரிசிறங்கு, புண் உள்ளவர்கள் கத்திரிக்காய் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் முதல் 3 மாதங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.